மாதங்களில் நான் மார்கழின்னு கண்ணபிரானே பகவத்கீதையில் சொன்ன விஷயம் நம்ம எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான். கண்ணபிரானுக்கு மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களுக்கும் மார்கழி ஒரு சிறந்த மாதம், பூஜைக்கான மாதம். நம்மளுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடெல்லாம் பெருக்கி கூட்டி கோலம் போட்டு விளக்கேற்றி அந்த மாதமே பார்த்திங்கன்னா கோவில் மாதிரி இருக்கும். என் வீடுமே அப்படி தான் நான் வச்சுப்பேன். எல்லா மாதத்துலேயும் ஏஞ்சிருக்க முடியுதான்னு தெரியல, ஆனால் மார்கழி மாதத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். 14 வருஷமாக நான் பண்ணுறேன்னா அது கடவுளோட அருள் இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் பண்ண முடியுது. எனக்குமே பார்த்தா உடல் ரீதியாக பல பிரச்சனை இருக்குது. ஆனாலுமே இந்த மார்கழி வந்துச்சுன்னா போதும், கரெக்டாக 4 மணிக்கு எழுஞ்சிடணும்னு 3:45 அலாரம் வச்சு நான் எழுஞ்சிடுவேன். நான் ஒரு 14 வருஷம் பண்ணுறேன். பாப்பாவுக்கு அந்த அளவுக்கு அவள் வயிற்றில் இருக்கும் போதெல்லாம் நான் ஏஞ்சிருக்கல. 2 வருஷம் திருமணம் ஆகி நான் செய்யலை. ஆனால் 14 வருஷம் பண்ணுறதுல 2வது தம்பி பிறந்தான். அவன் வயிற்றில் இருக்கும் போதுமே நான் மார்கழி எழுஞ்சதுனால அவன் இன்னமும் அப்பையிலேருந்து இப்போ வரலுமே அவன் ஏஞ்சிருக்கிறான். என் கூடவே ஏஞ்சிருவான். வேணாண்டா கொஞ்சம் தூங்குடானா கூட கேட்க மாட்டான். அவன் குளிச்சுட்டு துண்டை கட்டிகிட்டே நான் ட்ரெஸ்ஸு போட்டணுன்னா கூட கேட்கல. இல்லைம்மா நான் சாமி கும்பிட்டுட்டு போய் போட்டுக்கிறோம்னு அவனுக்கு என்ன மனசில் தோணுதோ எனக்கு தெரியாது. ஆனால் அவன் தான் எல்லாமே செய்வான். நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். விளக்கேற்றி நெய்வேத்தியம் பண்ணுறது, கற்பூரம் காட்டுறது எல்லாமே அவன் தான் பண்ணும். சரி, ஓகே, நல்ல விஷயம், அவன் கற்றுக்கிறான்னும் போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நான் அவனையே பண்ண சொல்லிவிடுவேன். உங்களுக்கும் இந்த மாதம் சிறந்த மாதமாக அமையட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.